வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். நிறைய தலைப்புகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எழுத்தாளர் அப்படின்னு ஒரு சிலர் வர்றாங்க. இதில் பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் ப்ரெஸ் ரைட்டர், எழுத்தாளர், ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நடா இவங்கெல்லாம் வரிசையாக சொல்கிறாங்களே, ஒரே கோள் தானே, எழுத்துனா நமக்கு புதன் தானே, அவன் சப்போர்ட் இருந்தால் போதுமே அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த லிட்ரேச்சராக எழுதுவாங்க, கவிதையாக அழகாக எழுதக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பெற்றவர்கள் அழகான கற்பனை திறனுடன் கூடிய லிட்ரேச்சர் எழுத்தாளராக மாறுகிறார்கள். எப்படி பாருங்கள். அதே மாதிரி 5ஆம் அதிபதி 11இல் இருந்தாலும் அவர்களும் அந்த லிட்ரேச்சர் அமைப்புகளை பெருமையாக பார்க்கக்கூடிய யோகத்தை பெறுறாங்க. அதில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. தான் நினைத்தது மாதிரியே அழகாக அந்த கவிதைகளை உருவாக்குறாங்க. சரி, 5 9ஆம் அதிபதி வலுவுடன் இருக்கிறது. அவங்களுக்குள்ளேயே 5 9ஆம் அதிபதி நட்பாகவோ அல்லது ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருக்கக்கூடிய ஜாதகத்தில் கூட அவங்க எந்த பாவத்திலே இருக்கலாம். பட் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் அந்த ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய அடிப்படையிலையும் 5 9ஆம் அதிபதி வலுவுடன், அதான் அந்த ஆட்சி உச்சம் பெறுவது வர்க்கோத்தமாக இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் 2 6இல் இருப்பவர்களும் எழுத்தாளர்களாக இருக்கிறாங்க. சுக்கிரன் 2லையும் 6லையும். அது என்ன சார், 2ல் சுக்கிரன் இருந்தால் எழுத்து பேசுவதை பூரா எழுதுகிறாங்க. 6 என்ன சார் அப்படின்னா சர்வீஸ், தன்னுடைய பணியை செய்கிறாங்க. எழுத்தாளர் பணியாக இருந்து அதை அழகாக ரொம்ப ஆர்டிஸ்டாக எழுதுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த 2 6 தொடர்புகளில் எழுதுகிறாங்க. அதே மாதிரி சுக்கிரன் 2 8க்குள்ளே போய் அதிபதியாக இருந்தாலும், 2ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் 8ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் எழுத்தாளர்களாக அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் 8ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருந்தால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா நீங்கள் கவனிக்கணும். சில விஷயங்கள், சில சங்கடமான எழுத்துக்கள், சில வருத்தமான எழுத்துக்களை மெருகூட்டி எழுதுவாங்க இல்லையா. கேட்டால் பேய் படம்பாங்க, கேட்டால் ஒரு க்ரைம் ஸ்டோரிம்பாங்க, இன்னும் கேட்டால் இன்னும் நம்மளால் அச்சப்படக்கூடிய அல்லது அருவருக்கத்தக்க ஸ்டோரிஸ்லாம் எழுதுவாங்க இல்லையா. அதெல்லாம் 8ஆம் பாவத்துக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி 5 குடையவர்களும் 9 குடையவனும் பரிவர்த்தனை பெறுதல். 5 9 குடையவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றாலும் அவர்கள் நல்ல கவித்திறன் கொண்ட எழுத்தாளர்களே. அதை விட இன்னொன்று அப்புறம் என்னென்னா, வலுவான புதன் இருக்க அவனை சந்திரன் பார்க்க, புதனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளுதல். அதில் புதன் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர். சனியும் குருவும் நவாம்சத்தில் ஏதாவது ஒரு தொடர்பில் இருத்தல். அதாவது சனி ராசியில் குருவும் குரு ராசியில் சனியன்னு இருக்கிற மாதிரி இவர்கள் இருவரும் ஏதாவது ஒரு தொடர்பில் இருந்தால் அல்லது 2 பேரும் நவாம்சத்தில் இணைந்திருந்தாலும் அவர்களும் எழுத்தாளர்களே. அப்புறம் குரு சந்திரன் கேந்திரம், நம்ம கஜகேசரி யோகம் சொல்லுவோம் இல்லைங்களா. குருவும் சந்திரனும் கேந்திரங்களில் நின்று கொண்டால் இவர்களும் எழுத்தாளர்களே, கஜகேசரி யோகம் உள்ளவங்கள்லாம். அதனால தான் நம்ம நிறைய எழுத்தாளர்களை எல்லாம் பார்க்குறோம். அவங்க பூராமே தங்களுக்கு புரிந்த அழகான கற்பனை திறன் கொண்ட செய்தியை வெளியே எழுதி சொல்லிடுவாங்க. இந்த பிட்டாக கூட நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கூட இந்த ஃபேஸ்புக்கில் பார்ப்போம், அந்த இதில் வாட்ஸ்அப்பு இதுகளெல்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு சொல்ல அழகாக எழுதி அழகாக அனுப்புவாங்க. அதுக்கெல்லாம் இந்த கஜகேஸ்வரி யோகக்காரர்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். கற்பனையும் ஒழுக்கமான சிந்தனையும் தத்துவ சிந்தனைகளையும் யதார்த்த சிந்தனைகளையும் தரும். அப்புறமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி குரு தொடர்பு அப்படி போகுது, குரு சந்திரன் கேந்திரம் இப்படி போகுதுன்னா, அப்புறம் சனியும் புதனும் நவாம்சத்தில், அதே தான் சனி வீட்டில் புதன், புதன் வீட்டில் சனியா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பில் இருந்தாலும் அவர்களும் எழுதுகிறாங்க. அதே மாதிரி சனி சுக்கிரனும் நவாம்சத்தில் தொடர்புகளில் இருந்தால், ராசியில் கிடையாது, நவாம்சத்தில் சனியனுடைய நவாம்சம் அல்லது சுக்கிரனுடைய நவாம்சம், இதில் 2 பேர் மாறி இருந்தாலும் அல்லது ஒன்றாக இணைந்திருந்தாலும் அவர்களும் நல்ல எழுத்தாளர்களாக மாறுகிறார்கள். 2ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருப்பதும்
2ஆம் அதிபதியும் 5ஆம் பாவாதிபதியும் தொடர்பு பண்ணுவதும் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் எழுதி தங்களுடைய கற்பனை திறன் மூலமாக இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்கிறார்கள். நாம் எழுத்தாளர்னால் வெறும் புதனை தான் கையில் எடுத்தோம். இந்த எழுத்தாளருக்கு எப்படியெல்லாம் பாயிண்ட்டுங்கிறத இப்போ சொல்கிறோம். இந்த நவாம்ச அடிப்படையிலையும் எழுத்தாளர்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே போய் இவங்க இங்கே இருக்கக்கூடியது அடிப்படையில் ராசியில் சேர்ந்துருக்கிறப்ப பாவக ரீதியான மாற்றங்கள் நிறையா வந்துடும். 6, 8, 12 உள்ளே வந்துடும். ஆனால் நவாம்சங்கிறது அங்கே 6, 8, 12க்கு வேலையே கிடையாது. அங்கே பாவமே கிடையாது. யார் நவாம்சத்தில் இருக்காங்கன்றதான அந்த உண்மை. இது குருவும் சனியும் தங்களுக்குள் இது மாறி நின்ற நவாம்சம். குருவின் ராசியில் சனியை நவாம்சம் பெறுவது, சனிய நவாம்சத்தில் குரு இருக்கிறதுங்கிறது. அதனால் நவாம்சத்தை கையில் எடுக்கிறோம். இங்கே இல்லாட்டினாலும் அங்கு நவாம்சத்தில் அவர்கள் தொடர்பாக இருந்தால் போதும்னு. ஏன்னா அங்கே லக்னம் ஏறிய நவாம்சம் தான் சொல்லுவோமே தவிர அங்கே நவாம்சத்தில் லக்னம் 1, 2, 3 லக்னம் நவாம்ச லக்னம் 1 நவாம்ச லக்னம் 2ன்னுலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரியும் கிடையாது. ஏறிய நவாம்சம் யாருங்கிற அடிப்படையில் ஒரு 3 தொடர்புகள் நவாம்சத்திலேயே இந்த எழுத்தாளர்களுக்கு அம்சமாக கோள்கள் சப்போர்ட் செய்யுதுங்க. எப்பயுமே இந்த 5ஆம் அதிபதி 9ஆம் கற்பனைகளும் கற்பனை அளவுகளில் ஒரு கவிதைகளை புனையக்கூடிய ஒரு நல்ல ஒரு லிட்ரேச்சர், நல்ல ஒரு அமைப்பாக வர்றாங்கன்னா அதெல்லாம் கிடைக்காத மனிதர்கள். ரொம்ப அழகான கவிஞர்களுக்கெல்லாம் இந்த தொடர்புகள் இருக்கும். எழுத்தாளர்கள்னால் எல்லாரும் தானே. அதில் கவி புனையக்கூடிய எழுத்தாளர்கள் இந்த 5, 9 இந்த பாவங்கள் சப்போர்ட் செய்தவர்கள். மீதி எல்லாமே அவரவர் தொழில் ரீதியான எழுத்தாளர்கள். நன்றிங்க.